போடா லூசு. ஐயோ ஐயோ வாய பற. ஏமா 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 சிப்பா எக்கோ. மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு வளகாப்பா? நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் படம் பார்த்துட்டு அங்கே போகிறோம். ஒவ்வொருத்தரும் அவர் ரூமில் உட்காந்து அப்போ தான் முதல்ல ஒரு படம் அவர் சௌத்ரி சாருக்கு ஒரு எல்ஏமன் ஒரு பக்கத்தில் ஒரு ஆஸ்ப்ரோ சீட்டு போட்டு ஒரு சின்ன ரூமில் அவர் இருக்கார். மலையாள படம்லாம் பண்ணிவிட்டு இதை முதல் முறையாக பண்ணியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு டர்னாக போயிட்டு வராங்க. என்எஸ்சி பார்ட்டி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி எல்லாம் போயிட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, படம் கிளாஸாக இருக்குது சார், பிஎன்சி போகாது, ஃபைட் இல்லை, போகாது, அதாவது ஒரு ஆவரேஜாக பண்ணிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் எப்போவுமே கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் படம் பார்த்து என் டர்ன் உள்ளே வந்துச்சு. டிகே பார்ட்டி வாங்க. சௌத்ரி சார் வாழ்க்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ பார்த்துப்பீங்க, நீங்கள் பார்க்காத ஆள் இல்லை, எதுக்குமே அலட்ட மாட்டார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அது லைட்டாக மீசி வச்சுட்டு அப்படிங்கிறார், படம் எப்படி இருக்குது அப்படின்னு. சார் சூப்பர் சார். எப்படி சார், என்ன சார் பாட்டு, என்ன சார் சாங்ஸு, என்ன சார் பசங்களுக்கு மத்தியில் ஒரு பொண்ணு பூ மாதிரி, ரோஜா பூ மாதிரி ஒரு பொண்ணு, இதுக்கு மத்தியில் கிளைமேக்ஸ், அது இதெல்லாம் இப்போ என்னவோ எனக்கு சில்வர் ஜூப்ளி போகணும் படுது சார் அப்படின்றேன். அவர் அதுக்கும் அவள்கிட்டவே மாட்டார். அப்படியா, எனக்கு அப்படி தான் படுது, பார்ப்போம். ஆனால் எல்லோரும் பிஎன்சி போகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னாரு. இல்லை சார், பிஎன்சிலாம் தாண்டி போவோம் சார், இது ஒரு மாதிரி படம் சார், வைப்ரேட் பண்ணுது சார், உள்ளே உட்கார முடியல சார், ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது சார். என்னடா நம்ம படம் பார்த்துட்டு வியாபாரத்துக்காக எல்லோரும் குறைச்சி சொல்லுவாங்க, இருந்தாலும் கூட்டிகிட்டே போகிறான்னுட்டு, நீங்கள் சினிமாவுக்கு புதுசாக அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் கரகாட்டக்காரன் இப்போ தான் சார் ஒரு படம் வாங்குறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அப்புறம் உங்கள் படம் தான் நான் வாங்க போகிறேன் சார், திருநெல்வேலிக்கு வாங்குகிறேன் சார்னு. நீங்கள் புதுசுங்கனால எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் ரேட்டை குறைக்கிறதுக்காக பிஎன்சி போகாது, ஃபைட் இல்லை, அது இல்லை, கிளாஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஒத்து வர்றீங்க, அதனால தான் கேட்டேன். இல்லை சார், இந்த படம் எனக்கு ரொம்ப பெருசாக போகும் சார், எல்லா ஏரியாவும் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு எம்ஜி மாதிரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு முரளி படம்லாம் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டார். 3 லட்ச ரூபா போகுது சார் அப்படின்னு. இதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துருங்களேன். நான் ஒன்றுமே சொல்லலை. ஓகே சார், கொடுக்கலாம் சார், ஒருத்தர் சார் நான், ஏன்னா அங்கே ஒரு 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கோம்ல, கொடுத்துருவோம். அந்த வருது போனால் கொடுத்துருவோம் சார், நல்லா இருக்கும் சார். டிகே அவர் பேர் போடுப்பா, 3 பிரிண்டு, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி. நாங்கள் தேட்டர்லாம் எடுத்துட்டோம்ப்பா, நீ இதுக்கப்புறம் நீ ஆனர் பண்ணிக்கோ, நான் தேட்டரில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார், அதெல்லாம் பிரச்சனை சார். எல்லாருக்கும் பிரிண்ட் டெலிவரி பண்ணார். நான் சத்தம் கட்டாமல் வாங்கிட்டு போக வேண்டியதானே திருநெல்வேலிக்கு. எனக்கு மட்டும் ஒரு ஆர்வத்தில் சொல்கிறேன், சார் கம்மியாக கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட பிடிச்சிட்ட சார், கம்மியாக கொடுத்துட்டீங்க, இந்த படம் பெரிய ஹிட்டாக போகுது எங்கள் ஊர்லெல்லாம், உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் சார். தரேன் சார். படமே 4 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் 5 லட்சம் தரேன்றான். அவர் அப்பவும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, சும்மா சொல்கிறேன், தூக்கிட்டு போங்க அப்படின்றாரு. உடனே பிரிண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன். என்ன சார், ஃபஸ்ட்டு ஷோ ஓடுது சார், 2வது ஷோ விக்ரமன் டைட்டில் போடுறாங்க, எல்லா பேரும் கற்பூரம் காட்டுறான் ஸ்க்ரீனில், விக்ரமன் பேர் வந்து கற்பூரம் காட்டுறான். நாடா படம் பாட்டு போடு, தாளம் போடு, எந்திரிச்சு எல்லாம் ஆடுறான். டே ஒன்லேயே சூப்பர் ஹிட். ஃபஸ்ட்டு 2வது ஷோவிலேருந்து ஃபுல்லு கரகாட்டக்காரன் அளவுக்கு இல்லைன்னா கூட அதில் ஒரு 75% வந்துச்சு. போட்டு தள்ளிச்சு. நாகர்கோவில் படம் கிட்ட பெரிய ஹிட். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா பண்ணிச்சு. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின படம் ஒரு 10. இப்போ நான் யோசிக்கிறேன், இல்லை நம்ம அன்றைக்கி சௌத்ரி சார்ட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம்ல, அது தப்பு இல்லை, சினிமாவில் இப்போ யாரும் பண்ண மாட்டோம் யோசிப்பாங்கல்ல. நம்ம அப்படி சார் அந்த செலவு சார் இந்த செலவு எங்கே சார் கீழே போகிறோம் என்னோடு சொல்லிவிடுவாங்கல்ல. அது முறை இல்லை, அவரால் தான் அந்த காசு வந்துச்சு, நம்ம அவரை பார்த்து கொடுத்துருவோம். அப்படி ஒரு 5 லட்ச ரூபாய் கட்டிக்கிட்டு மெட்ராஸில் அப்போ புயல் மழை, அந்த மழையோட பஸ்ஸை பிடிச்சி ஏறி அல்வா மிக்சர்லாம் வாங்கிட்டு சௌத்ரி சார் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். இங்கே சம்பத்துன்னு ஒரு பையன் இருப்பான், மேனேஜர் மாதிரி.
ஏய் சாரை பார்க்க வந்தப்பா, எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஓ அவர் கொஞ்சம் பணம் கொடுக்கணுயா. அப்படியா, அப்புறம் ஹிந்தி பிரசார சபாவில் அவரோட வீடு இருக்குது, அங்கே போயிருங்க. அங்கே போகிறேன், தட்டி பிடிச்சி ஆட்டோ கிட்ட அவன் சொன்ன ரூட்டில் போய் ஒரு வீட்டு கதவை தட்டினேன். தட்டினா சவுதி சார் ஒரு 9-10 மணிக்கு இருக்கும். அவர் தூங்கிட்டு இருந்து பார்ப்போம். அப்படி எதிர்த்து அப்படி எட்டி பார்த்தாரு. என்னய்யா சார், நம்ம திருநெல்வேலி நான் அன்னைக்கு ஆமாம் ஆமாம் எப்படி நல்லா தானே போகுது, சூப்பர் ஹிட்டு சார், சென்சேஷனல் ஹிட்டு சார். ஆமாம் ஆமாம் எல்லோரும் சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க. என்ன என்ன பார்க்க வந்தேன்னு சார், அன்றைக்கி நான் படம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 5 லட்ச ரூபா தாரேன்னு சொன்னேன்ல, அப்படி பார்த்தாரு. தாங்க சார், இந்த 5 லட்ச ரூபா கொண்டு வந்தேன் சார். கிரேட். அப்படியாரு பார்த்தாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா சின்ன பையன் மாதிரி வந்தான், ஏதோ ஒரு படத்தை எடுத்து போனால் ரூபா கொண்டு வந்துட்டான் 5 லட்சம். சரி நான் குளிக்கலை, நீங்கள் அந்த சாமி படத்துக்கு முன்னால் வச்சுட்டு 10-11 மணிக்கு மேலே, நாளைக்கு 11 மணிக்கு மேலே திங்கக்கிழமை ஆஃபீஸ் வாங்க. ஆனால் அவருக்கு பயங்கர ஆச்சரியம் ஆகுது. இல்லை அவர் தான் சும்மா சொல்லிட்டு போனால் 5 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்துட்டானே. மற்ற எல்லாருமே கணக்கு வரல சார், அது வரல சார் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஊர்? இந்த ஊர் சார். இந்த படம் உங்களுக்கு 2வது படமா? சரி, அடுத்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம கூட எந்த படம்னாலும் திருநெல்வேலி ஏரியா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. விலையெல்லாம் பேச வேண்டாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடுறது என்ன வருதோ இல்லை பாதி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அடிக்கிறோம் ஆட்டாமல் சேரன் பாண்டி அது இது கொட்டுன்னு பணம் கொட்டுது. அவருக்கும் நான் தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூரிய வம்சம் பண்ண போகிறாரு. எனக்கு தேவையில்லாத ஒரு ஆசை வந்துச்சு, டைரக்ட் பண்ணணும். ஒரு 70 லட்ச ரூபா லாபம் அந்த காலத்தில். அவ்வளோ பெரிய பணம் வந்துட்டு பண்ணோமோ, எது நோக்கத்துக்காக வந்தோம், சினிமா நடிக்க வந்தோம், முடியாமல் போயிடுச்சு. கே சங்கர் சார்ட்ட நம்ம ஒர்க் பண்ணோம்ல, எழுதா சிவாஜி படம் ஒர்க் பண்ணோம். அது எப்போ ஒர்க் பண்ணீங்க கே சங்கர்கிட்ட? மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படம் சிவாஜி சார் படம் பண்ணார், கலைஞான சார் ப்ரொடியூசர். ஆமாம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது என்னன்னு தெரியல, அந்த படம் எனக்கு ரொம்ப, அந்த மிருதங்க சக்கரவர்த்தி, அந்த வித்வான், அந்த அவரோட கேரக்டர் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆச்சு. அப்போ அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணேன், சினிமா மெயில்னு ஒரு பத்திரிக்கையில். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார் டைரக்டர் சங்கர் சார், ட்ரஸ்ட் புறத்தில் வீடு. அந்த ரிவ்யூ படித்தேன், ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன், அவார்டெலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, உண்மையிலே கிடைக்குமாயா அப்படின்னாரு. கிடைக்கும் சார், இது வந்து எனக்கு என்னமோ ஸ்டேட் அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி அப்புறம் சிறந்த படமாக ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. அப்புறம் பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது செய்யணுமையா? ஒன்றும் உள்ள கை விட்டாரு. இல்லை சார் வேணாம், ஏதாவது வாங்கிக்க, அது என்ன இருக்குது, நான் எல்லாருக்கும் ப்ரெஸ்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறது தானேயா? இல்லை வேறு என்ன, உனக்கு என்ன வேணும்? அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர்? ஐயோ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் என்ன எவ்வளோ சும்மா, ரொம்ப கஷ்டம். அது ஏன்ட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது, அடிச்சிருவேன் கோவம் தான் சார். இல்லை சார் எனக்கு அது கற்றுக்கணும் ஒரு ஆசை. என்னோட பையனை கூப்பிட்டா, சிவா நம்ம எழுதா சட்டங்கள் சிவாஜி படம் பண்ணுறோம்ல, அதில் தம்பி அசிஸ்டண்ட்டாக போட்டு அவரை பார்த்துக்கப்பா, அசிஸ்டண்ட்டாக வந்துடு, கிளப்பு காட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு பார்த்துக்கலாம். சிவாஜி சார் படம் எனக்கு ஃபஸ்ட் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா. சிவாஜினா ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும்ல, இவ்வளோ பெரிய கலைஞன், மகா கலைஞன் இல்லையா? அவர் பார்க்க போகிறோம், சிவாஜியுடைய பார்க்க போகிறோமே. சிவாஜி பார்க்கவே இல்லை, ஃபஸ்ட் டைமாக பார்க்க வர்றதுக்காக ஷூட்டிங்காக உடனே சிவாஜியை வந்தார். அவருக்கு என்னென்னா, அந்த கதை வந்து அவர் சிவாஜி சார் வந்து எழுதாசிரியர்கள் கதையை வந்து ஃபுல்லாக கேட்கலை. மலேசியாவில் இருந்தார் அந்த நேரத்தில். மலேசியாவில் இருக்கும்போது அவருக்கு ஒரு 20 நாள் 30 நாள் மலேசியா மக்கள் விருந்துன்னு கூப்பிட்டு அவரை ரொம்ப காய்ச்சி அடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சண்முக சார் தான் இப்போ டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ சண்முக சார் அவர் சொல்கிறார், டேய் நான் சென்னைக்கு வந்தது நடிக்கணும்டா, என்னால் முடியல, நடிக்காமல் இருக்க முடியலடா, ஒரு கரெக்டான ஒரு கம்பெனி ரெடி பண்ணி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் சங்கர் சார் வந்து மலையாள கதை மது நடித்த படம் ரீமேக் பண்ணுறோம். அப்போ எங்கள் ஆஃபீஸிலேருந்து சிவாஜி சாருக்கு அவர் பேசுகிறார், சங்கர் சார் ஆஃபீஸில் இருக்கேன், இந்த மாதிரி மலையாள கதையா, மலையாளத்தாங்க நல்ல படம் எடுப்பாங்க, அதனால் அது நல்ல கதையாக தான் இருக்கும், ஓகே பண்ணு. அங்கே யார் நடித்தா அப்படின்னு கேட்டார். மது சார். மது பெரிய நடிகரியா, மது நடித்தாருன்னா நல்ல கதையாக தான் இருக்கும், ஓகே பண்ணு. இப்படி ஒன்றுக்கும் ஓகே பண்ணிட்டார். கதை அவர் கேட்கல, சிவாஜி சார் கதை கேட்கல. ஓகே பண்ணிட்டு ஷூட்டிங் வந்துட்டார். அவர் வழக்கம் போல தான் சின்சியராக வருவார் இல்லையா? 7 மணி கால் சீட்னா ஒரு 6:30க்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு மலேசியாவிலேருந்து. அன்றைக்கே ஷூட்டிங் வர்றாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது, மேக்கப்லாம் போடுங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மேக்கப் போடுவாங்க. சிவாஜி சாரை பொறுத்தவரை ஒரு ஸ்டூல் போடுறானாரு, எனக்கு ஸ்டூல் எடுத்து போட்டாங்க, கால் மேலே காலத்துக்கு வச்சார். சிவாஜி சார்கிட்ட ஒரு பெரிய கம்பீரமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் எப்படி நடிக்கிறாரோ முழுமையாக நடிப்பார், ஃபுல் எஃபெக்ட் போடுவார். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் தூங்கணும்னு நினச்சாருன்னா உடனே தூங்குவார். ஆமாம், இது உலகத்தில் யாராலையுமே முடியாது. இப்படி தூங்க நினச்சா உங்களால் எப்படி தூங்க முடியும்? 1 மணி நேரம் ஆகும், தூக்கமே வராமல் கூட நீங்கள் விட்டுருவீங்க. அவர் தூங்கணும், கால் போட அவன் தூங்க போகிறான் அப்படின்னு 10 செகண்டில் தூங்கிடுவார். ஆச்சரியமாக இருக்கும், தூங்குறாரு. தூங்கும்போதே மேக்கப்பாங்க, அப்போல்லாம் கரைச்சி அடிப்பாங்க மேக்கப்பை, உடம்பு அடிச்சுட்டாங்க, டக்கு 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 அடிக்கிறாங்க. அவர் தொப்பி வைக்கிறாங்க, முழிக்கலை.
மீசை கொட்டினாங்க முழிக்கலை, அதெல்லாம் போடுறாங்க, தொப்பி எல்லாம் வச்சு ஜிப்பா போடுறாங்க, சும்மா கை தூக்குறாரு ஜிப்பா போட்டு விட்றாங்க. அப்படியாண்ணே காஸ்டியூம்ண்ணே எந்திங்கண்ணே அப்படியே தூங்கிட்டே அப்படி எந்திப்பார், டப்புன்னு வெட்டியை கட்டி விட்ருவாங்க. எல்லாம் ஃபினிஷ். அப்படி உட்காந்தார். அண்ணே ஷார்ட் ரெடிண்ணே. அதான் ஃபஸ்ட் டைமாக முடிச்சு கண்ணாடியை பார்த்தாரு. முஸ்லீம் பேசமா இதுன்னே தெரியாது அப்படியும் பாருங்க. சிகரெட்டை கொண்டாந்து வைக்கணும், சிகரெட்டை அந்த அசிஸ்டண்ட் வைப்பான், வச்சுட்டு அப்படி வச்சாருன்னா அந்த ஆள் பற்ற வைப்பாப்புல. அவ்வளோ சக்கரவர்த்தி அவள்கிட்ட காலம் தானே. ஆமாம், அவர் நடிப்பில் மட்டும் இல்லை, சிகரெட் அடித்தா கூட முழுமையாக அடிப்பார். ஸ்டைல் இருக்கும். ஸ்டைல் மட்டும் இல்லை, அத்தாவது மற்றவங்களாம் இப்படி ஊதுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, அடித்தாருன்னா அடி வயிறு வரைக்கும் புகை போகும். ஒரு நிமிஷம் ஊதிக்கிட்டே இருப்பான். என்னடா இது, சாப்பிட்டாலும் அப்படிதான் நிறைவா, நல்ல திருப்தியா, மீன்னா மீன், மட்டனா மட்டன், சிக்கனா சிக்கன் சுவைச்சு மிச்சம் வைக்காமல் அடித்து நிமிர்த்தி நீட். நடிப்புனா ஒரு குறையும் வைக்காமல் அது எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் நீட். ஒரு கை நீட்டாருன்னா அந்த சிகரெட் எடுத்துடணும். அவன் அந்த அவன் உருவிடுவான் சிகரெட்டை. அப்படியே அவன் சிகரெட்டை மறுபடியும் வைப்பான். கப் 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 ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 5 சிகரெட் அடிச்சு காலி பண்ணார். இந்த டயலாக் படிக்க வர்றாங்க யார், சிங்கமுத்துன்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், பிஆர் பந்துலுட்டெல்லாம் வேலை செஞ்சது. அவர் தான் சங்கர் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அம்மா சிங்கம் தானே, சிங்கத்தை வர சொல்லு. ப்ளஸ் சிவாஜி சார் காலகட்டத்திலலாம் அப்படி ஈக்குவலாக கூட உட்காரதுக்கெலாம் அசண்டேட்லாம் யோசிப்பாங்க. சிவாஜி சார் உட்காந்துருக்காரு, அவர் ஏய் சிங்கம் என்ன கீழே உட்காரு, மேலே உட்காரு, இல்லை படிச்சிடுறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவர் கண்ணை மூடிட்டே இருந்துட்டார். அவர் சொல்கிறார், பார்வதி இந்த நசீர் வாப்பான் வருவேன் வருவேன்னு எதிர்பார்த்து நசீர் வாப்பா வரலன்னதும் நீ உசுரை விட்டுட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக், ஒரு சீன், பேத்தட்டிக் சீன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நாள் இந்த சீன் தான் இன்றைக்கி எடுக்கிறீங்களா? ஆமாண்ணே போ சொல்லிட்டார். நான் மட்டும் சிவாஜி பெருமிச்சு ரசிச்சுக்கிட்டு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன். சிவாஜி சாருக்கு பின்னால் நான் நிற்கிறேன், கிளாப்பை கையில் வச்சுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மேக்கப்பு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். சிவாஜி சாருக்கு அந்த படம் கொஞ்சம் சரியாக வராதுன்னு ஃபஸ்ட்டு டேவே தெரியுது. உடனே மேக்கப் பண்ணி பார்த்தார். ஃபஸ்ட்டு டேவே இளவசினா படம் உருப்பிட்டாக்கில் தான் சொன்னாரா? படம் உருப்பிட்டாக்கில் தான் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம், தப்பான ஒரு கதையில் மாட்டிக்கிட்டோங்கிறது ஃபஸ்ட் டேவே கண்டுபிடிக்கிறார். என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நடிகனை வச்சு எடுக்கிறது ஒரு காமெடி, ஒரு இல்லை ஒரு ஏதோ ஒரு சீனு, ஒரு பாசம் இஷ்டம், வேறு ஏதாவது ஒரு லைனில் போடுங்கள. இப்போ இவங்க அவர் ஒரு கணக்கு வச்சுருக்காரு. எடுக்கும்போதே இளவு சீன் எடுக்கிறாங்க, முதல் நாள் படப்பிடிப்பு எல்லாமே தப்பாக அது ஒரு ஃபார்ம் ஆகுத, அது கதை எப்படி வந்தாலும் இது தப்பாக வரும்போதுக்குன்னு அவருக்கு மனசில் படுது. அதுக்காக அவர் நடிக்கும்போது 1% கூட அது தப்பான படமாக நடிக்கணுங்கிற 1% கூட காட்ட மாட்டார். அது தொழில் பக்தி, அது பயங்கர பக்தி. ஒரு நம்ம தப்பாக வரும்னு தெரியுது, பட் நம்ம அதை குறை பண்ணாமல் நம்மளால் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு வர்றார். ஒரு பெரிய ட்ராலி ஷாட், சிறுவித்தி அம்மா டெட் பாடி, அவங்க தான் இவருடைய நண்பரோட ஒய்ஃப், சங்கர் சார் ஒய்ஃபு. ட்ராலி போட்டு ஒரு சிவாஜி சார் அங்கேருந்து நடந்து வருவார். அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ராலி கொண்டு வந்து இந்த அம்மாவுடைய சஜஷனில் அவர் அப்படி சிவாஜி சார் அப்படின்னு பாட்டு அந்த டைலாக்கை வாங்கிட்டு அங்கேருந்து வரும்போது அப்படி லைட்டாக தடுமாடி தான் வந்தார். ஒரு நண்பனோட ஒய்ஃப் இறந்துட்டா, அவள் நம்மளை அண்ணனா பாவிச்சவா, அதை எஃபர்ட் கொடுக்காரு. அப்படி பார்க்காரு, இப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு விஷயம் எமோஷனல் கொண்டு வராரு. பார்வதி இந்த நசீர் வாப்பா வருவான்னு வெயிட் பண்ணி நசீர் வாப்பா வரலன்னு உசுரை விட்டுட்டியாப்பா. சிட்டில் வைப்ரேட் பண்ணுறாரு. அந்த சீனை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பண்ணணும். வைப்ரேட் பண்ணி பார்வதி இப்போ நசீர் வாப்பா வந்துட்டப்பா, பாருப்பா கட் அப்படியே கட்னா அப்படியே இருப்பார். ஓகே கட். அப்புறம் சிரிட்டு வாங்கிக்குவார். அழுகிறதுக்கு க்ளோஸ்அப்னா வருவார் சார். எப்படி வைடு ஷாட்டில் தலையை சாய்ச்சி அழுதாரோ இங்கே பாருங்க, இப்போ க்ளோஸ் எடுக்கிறோம், இப்படி இருந்து வராரு. கண்டினியூட்டி, எடிட்டர் கண்டினியூட்டி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ. ஏன்னா நாளைக்கு ஜம்ப் வந்துடும். இப்படி தலை சாய்ச்சோம், இப்படி இருந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, இங்கேருந்து தான் கண்டினியூ ஆகணும். அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ
பெரிய ஒரு மகா கலைஞன். அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுவார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்குள்ள இருக்கும். நான் சிவகுமார் சார் படம் தாய் மூகாம்பியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவார் சிவகுமார்லாம். அம்மா மூகாம்பிகான அந்த கேமரா மறைஞ்சிருந்தா கூட அவர் பாடிட்டே இருப்பார். இப்போ அந்த சிராஜ் சார்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தன்னாவட்டாக பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஒரு ஷாட்டை வச்சு கொண்டு வரும். எழுதாத சட்டங்கள் சொல்கின்ற தீர்ப்பென்ன அவுட்டோரில் எடுத்தோம் கொடைக்கானலில். பெரிய மரம், அந்த மரத்துலேயும் ட்ராலி அப்படி போய் இங்கே வந்து ஒரு கண்டினியூவாக பாடிட்டு வருவார். இப்போ நாங்கள் அந்த கிளாப் கான்செப்ட் உட்காந்துருக்கோம். எழுதாத சட்டங்கள் சொல்கின்ற தீர்ப்புன்னு அவருக்கு தெரியும் ஃப்ரேமில் இருக்கும்னு. ஃப்ரேம் இல்லைன்னு டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பட்டு சொல்கின்ற தீர்ப்பென்னு சொல் 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 அவ்வளவு தென்னாவட்டா, அவ்வளவு ஈஸியாக. அதாவது ஃபில்மு ப்ரொடக்ஷன் நடிப்பெல்லாம் தண்ணிப்பட்ட பாடுற எனக்கு என்னடா கண்ட்ரோல் என்ன பெரிய விஷயம் எனக்கு. நான் அந்த இடத்துல ஃப்ரேமில் இல்லை, நான் ஏன் நடிக்கணும்? ஐய் கோவிக்கல என்னடா பண்ணுறீங்க போட்டேன்னா அவ்வளவு ஞாபகம். அவட்டெல்லாம் வேலை செஞ்சது பெரிய பாக்கியம். உண்மைதான். சிவாஜி சார்ட்ட ஒர்க் பண்ணது. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு டே அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. எனக்கு என்ன வேலை கொடுக்கன்னு சங்கர் சாருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு. என்ன பத்திரிகையிலேருந்து வந்திருக்கான் இவன், என்ன வேலை கொடுக்க? நம்மகிட்ட அசிஸ்டண்ட்லாம் ரொம்ப பூரா வயசான ஆள். வேம்பத்தூர் கிருஷ்ணன் ஒரு 70 வயசு ஆள், சிங்கமுத்தூர் 65 வயசு ஆள், நான் தான் அதில் சின்ன பையன் 25-23 வயசு பையன். இவனுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? ஒன்று பண்ணுறான் காயா இருந்தார். என்ன பண்ணுறேன்னா இங்கே யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன கண்ணாடி போட்டிருக்காங்க, கையில் என்ன வாட்ச் போட்டிருக்காங்க, செருப்பு கொண்டு நீ எழுதணும். கண்டினியூட்டி. இதுதான் உன்னோட வேலை. இதுதான் உனக்கு கொடுக்குற முதல் வேலை. ஒரு நோட்டு கொடு, ஒரு 40 ரூபாய் நோட்டு, ஒரு பேனா கொடுத்துட்டாங்க. எனக்கு கண்டினியூட்டினா என்னதுன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் என்றாதனால நம்மளை சினிமாவுக்கு வந்தனால நம்மளை ரொம்ப கேவலமான ஒரு வேலை கொடுக்குறாங்களே, ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக செருப்பு கிரிப்புலாம் இதெல்லாம் எழுத சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு சரி ரைட் எழுதிடுவோம் வந்துட்டோம்ல வேலைக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எல்லாரையும் எழுதணும்னு சொல்லிட்டார் அவர். எனக்கு புரியலை ஒன்றும். சரி ரைட் அந்த அவர்கிட்ட ஒன்றும் பேசவும் முடியாது, பேச கோவப்படுவார், டென்ஷன் ஆகிடுவார். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அவருக்கு கண்டினியூட்டி எழுதிடுவோம். ப்ரொடியூசர் சிவா அப்படி ப்ரொடியூசர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, செருப்பு போட்டிருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காரு. ஓகே. அடுத்து யார்? டைரக்டர். டைரக்டர் தொப்பி போட்டிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, ஜிப்பா போட்டிருக்காரு. டைரக்டர். கேமராமேன் MC சேகர் அரக்கை சட்டை வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, கருப்பு பேண்ட் போட்டிருக்காரு, பெல்ட்டு போட்டிருக்காரு, தோல் செருப்பு போட்டிருக்காரு. சார் கண்டினியூட்டினா என்னன்னு தெரியாது. அவருக்கு முதல்ல செருப்பு முதல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருடைய ட்ரெஸ் கண்டினியூட்டி காஸ்டியூம்ஸ் செருப்பு முதல்ல எழுதிடுறேன். அதுக்கப்புறம் வரேன் சிவாஜி சார். அப்புறம் முடிச்சுட்டு நான் ஒரு பெருந்தலையிலேருந்து ஆரம்பிக்கணும் போலுக்கு. இப்படி இது எதுக்கு எழுத சொல்கிறாங்க? நம்மளை சும்மா தேவையில்லாமல் ஒரு வேலை கொடுக்குறாங்க. சும்மா இருக்கிறதுக்கு இந்த சீட்டெல்லாம் உழைச்சிட்டு மறுபடியும் அடிக்க வை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சி நான் எழுதிட்டேன். எழுதிட்டு லஞ்ச் டைமில் கொண்டு போய் சார் இந்த ட்ரெஸ் கண்டினியூட்டி நான் எழுதிட்டேன் சார். பார்க்குறாரு ப்ரொடியூசர் சிவா, டைரக்டர் கேஷா பார்த்தாரு, கேமராமன் MC. என்ன இது சார்? இங்கே தானே எல்லோரும் ட்ரெஸ் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருடைய லைட் பாயமாக கொண்டு நான் லைட் பாயெல்லாம் எழுதிப்பேன், நல்ல வேலை எழுதலை. சரி ஒரு மெயின் ஆளுங்க மட்டும் எழுதிட்டு நீங்கள் சார் ட்ரெஸ் நான் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சிவா சார்ட்ட கூப்பிட்டு போகிறாரு. வாங்க வா வா, ஏன்னா பெரிய டேரக்டர் வருங்கால டேரக்டர்ல வா வா வா. சிவா சார் எங்கள் கால் மேலே கால் பிடிச்சி நடிச்சிருந்தார். ஒரு வருங்கால டேரக்டர் பாருங்க என்ன அநியாயம் பாருங்கண்ணா. என்ன சொல்லியா ட்ரெஸ் கட்டிட்டு எழுத சொன்னேன். சரி ப்ரொடியூசரு டைரக்டரு கேமராமேன் எல்லாத்தையும் ட்ரெஸ் எழுதிட்டான். சிவா சார் அடிச்சு பார்த்துட்டு உனக்கு ஏற்ற எழுதாயா வந்திருக்கான் எவன் சேருவான் பிடித்தப்பட்டவன் தானே சேருவான் அப்படின்னு அவர் சிரிச்சார். அப்படின்னா ஒன்றுமே புரியல, ஏன்னா நம்மளை எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, யூனிட்டே சிரிக்கிறாங்களே, ஆர்டிஸ்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ தான் சிங்கமுத்தான் எனக்கு சொன்னார், தம்பி இது எழுதுறதுக்கு எதுக்குன்னா இந்த சீன் வந்து பாதியில் நின்று போச்சுன்னா நாளைக்கு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த விபூதி பூசியிருக்காரு. இன்றைக்கி காலையில் ஒரு ஷாட்டில் விபூதி இருக்கும், ஒரு ஷாட்டில் விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்காருன்னா மறந்துடும், அதுக்காக எடுத்தது. அப்போ தான் எனக்கு இந்த இப்படியெல்லாம் சினிமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினது இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் போய் முதல்ல சேர்ந்த இடம் சிவா கே சங்கர் சார் யூனிட்டாக இருந்ததுனால பக்தி படம் நம்பினார் கெடுவதில்லை, ஆயிரங்கண்ணுடையாள், நவக்கிரக நாயகியெல்லாம் நான் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போய் சேர்ந்ததுனால எனக்கு சாமி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டுச்சு. ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோ தான் பிள்ளைய டெய்லி ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்தோம்னா அந்த பிள்ளைக்கு வந்து நான் அப்பாவுக்கு கிடைக்கிற மரியாதை, இந்த ஹீரோவுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஆமாம்.
நீங்கள் எங்கே கொண்டு காட்டுறீங்களோ ஒரு கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன், உண்மைதான். கலெக்டர் ஆஃபீஸுக்கு அந்த பையனை கூப்பிட்டு வந்தால் கலெக்டர் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அந்த பையன் கலெக்டர் ஆகணும்னு அவன் மைண்டில் பதியும். நான் போனதே ஒரு பக்தி படம் கூடாரத்துக்குள்ளே போனதுனால எனக்கு சின்ன வயசுல நான் பக்தி படம் பண்ணேன். 4-5 படம் வரிசையாக, கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன், தாயே புவனேஸ்வரி, நிறைய பக்தி படங்கள் பண்ணதுக்கு அந்த இடம் எனக்கு ஒரு வடிகால். அங்கே ஆரம்பித்ததுனால என் வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சது. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் விநியோகஸ்தர் ஆனது. அப்புறம் விநியோகஸ்தராகி அருவாவையிலுன்னு நாசர் ஊர்வசி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கூட குணசேகரன் நம்மளுடைய நண்பரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். சரி, நம்ம சவுத் சார் குத்துவழக்கத்தை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவரை பார்க்க போகிறேன். வேணாம் சார், என்ன ஆளே காணோம். இல்லை சார், நான் சொந்த படம் எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணுமா? அருவாவேல் படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஊரில் நடந்த ஒரு கதை, சங்கரன் கோயில் பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில். படமெல்லாம் எடுத்து ஊர்வசியை டப்பிங் கூப்பிட்ருக்கேன். வரிக்கணன் ஒரு சின்ன விஷயம், வாங்கோ. நான் சாகிறது மாதிரி இது வரைக்கும் 7 படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் நான் நடித்தேன் ஒரு லாயராக ஒரு சீன். பிக்சர் ஓப்பனிங்கே ஊர்வசி வந்து என்கிட்ட கேட்குறாப்புல, என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், எப்படியாவது தூக்கில் போடாதீங்க சார். இங்கே வருமா, காப்பாற்றவே முடியாது. கடவுளே நினச்சா கூட இதை காப்பாற்ற முடியாது, விட்டுருப்பாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.